கூட்டமா இருக்கு. அதுவா, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடக்குதுல, அதை பார்க்க தான் எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. ஓஹோ, அப்படியாக்கா? ஆமா. நம்ம பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவை பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? போட்டுடுவோம். பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். அக்கா, அடுத்தது யாருக்கா? அறிவான அப்பாக்களுக்கும் அழகான அம்மாக்களுக்கும் பாசமான பாட்டி தாத்தாக்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, நம்ம வில்லுப்பாட்டுல என்னக்கா பாட போறோம்? அதுவா, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற வேறுபாடை பத்தி பாட போறோம். ஓஹோ, அப்படியா? தம்பி, நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? அக்கா, நான் காலையில 7-8 மணிக்கு எழுந்திருப்பேன்க்கா. நீ சேவல் கூவறத பாத்திருக்கியா தம்பி? பார்த்ததில்லக்கா. தங்கச்சி, நீ பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கேனே. எங்க பாத்திருக்க? எங்க அப்பா கூட கறிக்கடைக்கு போனனா, அங்க கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்கக்கா, அப்போதான் பார்த்தேன். சேவலுக்கு ஒரு பாட்டை போட்டுடுவோமா? அந்த காலத்துலலாம் சேவல் கூவிதா பொழுதே விடியும்னு சொல்லுவாங்க. அக்கா, இப்பெல்லாம் எப்படிக்கா பொழுது விடியுது? செல்போன் ரிங்டோன் ஒலி கேட்டு, ரிங் 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 ரிங், விதவிதமான செல்போன் ஒலி கேட்டு, விதவிதமான செல்போன் ஒலி கேட்டேன். ஆமா, இந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லயும் செல்போன் தான் எல்லாரும் எழுப்பி விடுது. அக்கா, தூங்கி எழுந்தாச்சு, அடுத்தது என்னக்கா? குளியல் தான். குளியல் என்னக்கா? அந்த காலம் இந்த காலம். சனி நீராடன் சொன்னது யாரு? நம்ம பாட்டிதான். சரியா சொன்னீங்க. அந்த காலத்துலலாம் வாரம் வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் வச்சு குளிச்சா உடலுக்கும் குளிர்ச்சி, முடியும் கருப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா யாரு கேக்குறா? யாரு கேக்குறா? இப்பெல்லாம் விதவிதமா ரகரகமா டப்பா டப்பாவா புது புது ஷாம்புலாம் வந்துருச்சு. ஒரு சொட்டு போட்டா குடும்பமே குளிக்கலான்னு விளம்பரத்துலலாம் சொல்றாங்க. தரமான பொருளுக்கு எதுக்குப்பா தம்பி விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். வரம்பொருமை எண்ணெய் குளியல் அந்த காலம், ஆமா அந்த காலம். தினமும் ஷாம்பு போட்டு குளிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். செவிலுக்கு வண்ணம் படிப்பது எல்லாம் அந்த காலம், ஆமா அந்த காலம். தலைக்கு வண்ணம் படிப்பது எல்லாம் இந்த காலம், ஆமா இந்த காலம். குளித்து முடிச்சாச்சு, அடுத்தது என்னக்கா? சாப்பாடு தான். அக்கா, சாப்பாடு சொன்னே ரொம்ப பசிக்குதுக்கா. நீ ஏதாவது வச்சிருக்கியாடா? டே, நானே 10 இட்லி தாண்டா வச்சிருக்கேன். அது எனக்கே பத்தாதுடா. சரி, விட்டுடா தம்பி.